ஹாய் எவ்ரி ஒன். நம்ம இப்போ டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் லெசன் பார்த்துட்ருக்கோம். இப்போ ஃபோர்டீன்த் வீடியோ வந்து டைஜஷன் சம்மரி, அதாவது டைஜஷன் மவுத், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு சம்மரி மாதிரி சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைஜஷன் என்னது? த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் டவுன் காம்ப்ளெக்ஸ் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் இன்டூ சிம்பிள் அப்சார்பபிள் ஃபார்ம்ஸ், அதுதான் டைஜஷன். ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்க மேக்ரோ மாலிகுல்ஸான கார்போஹைட்ரேட்ன்றது பாலிசாக்ரைடுன்றது செயின் ஆஃப் மோனோசாக்ரைடு. ஸோ இது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். இதில் எது அப்சார்பபிள் ஃபார்ம்? இந்த பாலிசாக்ரைடை உடச்சி தனித்தனி மோனோசாக்ரைட் ஆக்குறோம், அதுதான் அப்சார்பபிள் ஃபார்ம். அடுத்து ப்ரோட்டீன்ஸ் வரலாம். ப்ரோட்டீன்ஸ் வந்து மேடப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், அதான் ப்ரோட்டீன்ஸ் வந்து பாலிபெப்டைடு. எப்படி கார்போஹைட்ரேட்ஸ் பாலிசாக்ரைடோ, ப்ரோட்டீன்ஸ் வந்து பாலிபெப்டைடு. ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் வந்து புரோட்டியோஸ் அண்ட் பெப்டோன்ஸாக உடையுது. அதுக்கப்புறம் டைபெப்டைடு, அதாவது 2 அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்தது தான் டைபெப்டைடு. அதுலேருந்து அமினோ ஆசிட்ஸ் வருது. இதுக்கு தான் நம்ம இந்த சிக்கனை பார்த்தோம். இதுதான் ப்ரோட்டீன். இதிலிருந்து ஒரு பெரிய பீஸ், ஒரு சின்ன பீஸ். அந்த பெரிய பீஸ் வந்து புரோட்டியோஸ், இந்த சின்ன பீஸ் வந்து பெப்டோன். இதை இன்னும் பாதியாக இதை இன்னும் வெட்ட வரக்கூடியது தான் டைபெப்டைட்ஸ். இது இன்னும் நல்லா வெட்ட சின்னதாக இருக்குது, இதுதான் அமினோ ஆசிட்ஸ். இந்த நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்தது தான் ப்ரோட்டீன். அதான் ப்ரோட்டீன் வந்து பாலிபெப்டைட். அடுத்து பயாலஜிக்கல் மேக்ரோமாலிகுல் வந்து ஃபேட்ன்றது ட்ரைகிளிசரைடு. நம்ம பார்த்துருக்கோம், பெரிய ஃபேட் ட்ராப்லெட்டை பைல் சால்ட் எம்எல்சிஃபை பண்ணி சின்ன ஃபேட் ட்ராப்லெட் இருக்கும். அந்த ஃபேட் ட்ராப்லெட்டில் இருக்க ஃபேட் வந்து ட்ரைகிளிசரைடு. ட்ரைனா 3. ஸோ கிளிசரைட்னா கிளிசரால். ஸோ கிளிசராலோட 3 ஃபேட்டி ஆசிட், எஃப்ஏனா ஃபேட்டி ஆசிட், 3 ஃபேட்டி ஆசிட் அட்டாச் ஆகிருக்கு தான் ட்ரைகிளிசரைடு. ஸோ ஃபஸ்ட்டு பேங்க்ரியாஸில் இருக்க என்சைம்ஸ் என்ன பண்ணுது? இதில் ஒரு ஃபேட்டி ஆசிடை ரிமூவ் பண்ணி டைகிளிசரைடு ஆகுது, இல்லாட்டி 2 ஃபேட்டி ஆசிடையும் ரிமூவ் பண்ணி மோனோகிளிசரைடு ஆகுது. இதுதான் டைகிளிசரைடு, மோனோகிளிசரைடு. அதுக்கப்புறம் இன்டெஸ்டைனல் என்சைம் என்ன பண்ணுது? இந்த 2 ஃபேட்டி ஆசிடையும் ரிமூவ் பண்ணிடுது, இந்த ஃபேட்டி ஆசிட் ரிமூவ் பண்ணுது. கிளிசரால் ப்ளஸ் ஃபேட்டி ஆசிட் தனியாக. இதுதான் அப்சார்பபிள் ஃபார்ம். அடுத்து நியூக்ளிக் ஆசிட்ஸ் பார்த்தோம்னா, நியூக்ளிக் ஆசிட்னா என்ன? டிஎன்ஏ, ஆர்என்ஏ. ஸோ நியூக்ளிக் ஆசிட் வந்து செயின் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். ஸோ நியூக்ளியேஸ்ன்ற பேங்க்ரியாட்டிக் என்சைம் என்ன பண்ணுது? இந்த செயினை உடச்சி நியூக்ளியோடைட்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஸோ இன்டெஸ்டைனில் இருக்க என்சைம்ஸ் என்னது? நியூக்ளியோடிடேஸ், நியூக்ளியோசிடேஸ். நியூக்ளியோடிடேஸ் என்ன பண்ணுது? நியூக்ளியோடைடு வந்து உடச்சி நியூக்ளியோடைடுக்குள்ள என்ன இருக்குது? நியூக்ளியோசைடு ப்ளஸ் பாஸ்பேட் குரூப், அதை ரிலீஸ் பண்ணிடுது. நியூக்ளியோசிடேஸ் என்ன பண்ணுது? நியூக்ளியோசைடை உடச்சி நியூக்ளியோசைடுக்குள்ள என்ன இருக்குது? ரைபோ சுகர் ப்ளஸ் நைட்ரோஜனஸ் பேஸ், அதை ரிலீஸ் பண்ணிடுது. ஸோ இப்போ மவுத்லேருந்து வரலாம். டைஜஷன் மவுத், ஃபிசிக்கல், மெக்கானிக்கல், கெமிக்கல் ப்ராசஸ். மெக்கானிக்கல் ப்ராசஸ் மேஸ்டிகேஷன், அதாவது மென்னுறோம், அதுக்கப்புறம் முழுங்குறோம், ஸ்வாலோயிங். கெமிக்கல் ப்ராசஸ் என்ன என்சைம் இருக்குது? சலைவரி அமைலேஸ். இன்னொரு என்சைம் லைசோசைம், அது வந்து ஆன்டிபாக்டீரியல் ஆக்ஷன். சலைவரி அமைலேஸ் என்ன பண்ணுது? 30% ஸ்டார்ச் மேலே ஆக்ட் ஆகி அதை மால்டோஸாக மாற்றுது. ஸோ நம்ம மாஸ்டிகேட் பண்ணுறதுனால ஃபுட்டு என்னவா மாறுது? பால் ஆஃப் ஃபுட், அதான் மாஸ் ஆஃப் ஃபுட்டுன்னு சொல்லுவோம்ல, அது பேர் தான் போலஸ். ஸோ அதுக்கப்புறம் மவுத்தில் இருக்க ஃபுட்டு ஈசோஃபேகஸ் போகுது. அது எப்படி போகுது? நம்ம ஸ்வாலோ பண்ணுறதுனால போகுது. ஸோ அது போகிற வழியில் இருக்க ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ்லாம் எந்த என்சைம்ஸும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டொமக். ஸ்டொமக்கில் பார்த்தோம்னா டைஜஷன் மெக்கானிக்கல், கெமிக்கல். மெக்கானிக்கல் பார்த்தோம்னா இந்த மசில் லேயர் வந்து இந்த ஸ்டொமக் ஜூஸோட அந்த ஃபுட்டை நல்லா மிக்ஸ் பண்ணுது. அந்த மிக்ஸ் பண்ணதுனால அந்த கடையிற மாதிரி ஒரு ஃபோட்டோ காமிச்சில்ல, அது மாதிரி கடைஞ்சு அந்த ப்ராடக்ட் பேர் தான் கைமு. ஸோ ஸ்டொமக்கில் இருக்க என்சைம் என்னது? பெப்சின். ஸோ அது வந்து பெப்சினோஜன் ஃபார்மில் தான் இருக்கும். ஆனால் அந்த ஹெச்சிஎல் வரும்ல, இந்த சீஃப் ஆர் பரட்டல் ஆர் ஆக்சன்டிக் செல்ஸ்லேருந்து வர ஹெச்சிஎல் பெப்சினோஜனை பெப்சினாக மாற்றுது. இந்த பெப்சின் என்ன பண்ணுது? ப்ரோட்டீன்ஸ் மேலே ஆக்ட் ஆகி ப்ரோட்டீன்ஸ் வந்து புரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸாக பிரேக் டவுன் பண்ணுது. அது போக ஸ்டொமக்கில் லைபேஸ் இருக்குது. இப்போ ஸ்டொமக்கில் இருக்க ஃபேட் வந்து எம்எல்சிஃபை ஆகாத ஃபேட். ஸோ லைபேஸோட ஆக்ஷன் வந்து மினிமல். ஸோ ஸ்டொமக்கில் இருக்க ஃபுட்டு அடுத்து எங்கே வருது? ஸ்மால் இன்டெஸ்டைன் வருது. ஸ்மால் இன்டெஸ்டைனில் 3 இது ஆக்ட் ஆகும். ஒன்று லிவர்லேருந்து வரக்கூடிய பைல், 2வது பேங்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து வரக்கூடிய இன்டெஸ்டைனல் ஜூஸ். இன்டெஸ்டைனல் ஜூஸுக்கு இன்னொரு பேர் என்னது? சக்கஸ் என்டெரிக்கஸ். ஸோ ஃபஸ்ட்டு பைல் பார்த்தோன்னா, பைல் என்ன பண்ணும்? பைலில் செக்ரேட் பண்ணுறது ஹெப்படோசைட்ஸ். ஸோ அந்த பைல் ஏறி பாத்வே மூலமாக ஸ்மால் இன்டெஸ்டைனில் வருது. ஸோ அந்த பைல் என்ன பண்ணுதுன்னா, பைலில் இருக்கக்கூடிய பைல் சால்ட்டு ஃபேட்டை எம்எல்சிஃபை பண்ணுது. எம்எல்சிஃபிகேஷனாக என்னது? லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட் ஸ்மால் ஃபேட் ட்ராப்லெட்ஸாக மாறுது. பைலில் என்சைம் இருக்கா? இல்லை, பைலில் என்சைம் கிடையாது. அடுத்து இன்டெஸ்டைனில் இருக்குது பேங்க்ரியாட்டிக் ஜூஸை பற்றி பார்க்குறோம். பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், கார்பாக்சி பெப்டிடேஸ், அமைலேஸ், லைபேஸ், நியூக்ளியஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஆக்ஷன் ஆன் கார்ப்ஸ், அதில் என்ன ஆக்ட் ஆகுதுன்னா அமைலேஸ் பார்த்துருக்கோம். அமைலேஸ் தான் ஸ்டார்ச் மேலே ஆக்ட் ஆகும். 30% மவுத்தில் டைஜஸ்ட் ஆயிடுச்சு. ரிமைனிங் 70% பேங்க்ரியாட்டிக் அமைலேஸோட இன்னொரு பேர் அமைலாப்சின்.
அது என்ன பண்ணும், ஸ்டார்ச்சை மால்டோஸாக உடைக்கும். மால்டோஸ்ன்றது டைசாக்ரைடு. அப்படியே ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்தோம்னா, ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து டைசாக்ரைடை உடைக்கக்கூடிய என்சைமான மால்டேஸ், டைசாக்ரைடேசஸ்ன்றது காமன் நேம். ஸோ மால்டேஸ்ன்றது ஒரு டைசாக்ரிடேஸ். மால்டோஸ் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸாக உடச்சி 2 குளுக்கோஸை ரிலீஸ் பண்ணி இது நம்ம அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் சுக்ரோஸ், நம்ம ஃப்ரூட்ஸில் சாப்பிட்ற சுகர் பேர் சுக்ரோஸ். சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ், ஃப்ரூட் ஃப்ரக்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சுக்ரேஸ் என்ன பண்ணுது, குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ்னு உடைக்குது. இது அப்சர்வபிள் ஃபார்ம். இது ரெண்டுமே மோனோசாக்ரைட். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ்லாம் மோனோசாக்ரைட். அடுத்து லாக்டோஸ், மில்க் சுகரில் இருக்கிறது லாக்டோஸ். அதை பிரேக் டவுன் பண்ணுற என்சைம் வந்து லாக்டேஸ். அது குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ் ரிலீஸ் பண்ணுது. கேலக்சி, மில்கிவே அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ மில்க், அப்போ லாக்டோஸ் தான் மில்க் சுகர், ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்கிறேன். ஸோ லாக்டேஸ் என்ன பண்ணுது, குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ் ரிலீஸ் பண்ணுது. இது நம்ம அப்சர்வ் பண்ணிடுறோம். இப்போ ஆக்ஷன் அண்ட் கார்ப்ஸ், பேங்க்ரியாட்டிக் ஜூஸையும் இந்த சக்கஸ் என்ட்ரிகஸ் அதாவது இன்டெஸ்டைனல் ஜூஸையும் சேர்த்து பார்க்குறோம். இதில் பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ் வந்து மால்டோஸ் வருது. ஸோ அதுக்கு மேலே மால்டேஸ் ஆக்ட் ஆகுது. சுக்ரோஸ் வந்து இப்போ ஃப்ரூட் சுகர், லாக்டோஸ் வந்து மில்க் சுகர். அடுத்த ஆக்ஷன் ஆன் ப்ரோட்டீன்ஸ் பார்க்குறோம். பெப்சின் வந்து ப்ரோட்டீனை உடச்சி ப்ரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸாக கொடுத்துச்சு. இப்போ பேங்க்ரியாஸில் இருக்க ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ், அதாவது ப்ரோட்டியேசஸ் என்னது, ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேஸ், அது இது மேலே ஆக்ட் ஆகி டைபெப்டைட்ஸ் ரிலீஸ் பண்ணுது. நம்ம பார்த்துருக்கோம் ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து பேங்க்ரியாஸோட என் ப்ராடக்ட் மேலே தான் ஆக்ட் ஆகும். ஸோ டைபெப்டைட் மேலே டைபெப்டிடேசஸ் ஆக்ட் ஆகி, டைபெப்டைட் என்ன சொன்னேன், 2 அமினோ ஆசிட் சேர்ந்துருக்குது. ஸோ 2 அமினோ ஆசிடே ரிலீஸ் பண்ணுது. இதுதான் அப்சர்வபிள் ஃபார்ம். மூணாவது ஆக்ஷன் ஆன் ஃபேட். ஃபேட்டு பார்த்துருக்கோம். ஃபேட் வந்து ட்ரைகிளிசரைட். நம்ம சொல்லியிருக்கோம் பைல் சால்ட் எம்எல்சிஃபை பண்ணி அந்த ஸ்மால் ஃபேட் ட்ராப்லெட்ஸில் இருக்கக்கூடியது ட்ரை. ஸோ ஃபேட் வந்து ட்ரைகிளிசரைட். ட்ரைகிளிசரைடாக பார்த்தோம், கிளிசராலில் 3 ஃபேட்டி ஆசிட் அட்டாச் ஆயிருக்கு. பேங்க்ரியாட்டிக் லைப்பேஸோட பேர் ஸ்டியாப்சின், இன்னொரு பேர் ஸ்டியாப்சின். ஸோ அது என்ன பண்ணுது, அந்த கிளிசராலோட அட்டாச் ஆகிருக்க 3 ஃபேட்டி ஆசிட்டில் ஒரு ஃபேட்டி ஆசிடை ரிமூவ் பண்ணால் டைகிளிசரைட், அதுவே 2 ஃபேட்டி ஆசிடை ரிமூவ் பண்ணால் மோனோகிளிசரைட். இதெல்லாம் என் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஸ்டியாப்சின் அண்ட் ட்ரைகிளிசரைட். இதுக்கு மேலே தான் இன்டெஸ்டைனல் லைப்பேஸ் ஆக்ட் ஆகுது. இன்டெஸ்டைனல் லைப்பேஸ் என்ன பண்ணுது, டைகிளிசரைடையும் மோனோகிளிசரைடும் இருக்க கிளிசராலையும் ஃபேட்டி ஆசிடையும் தனித்தனியாக பிரித்து கிளிசரால் ப்ளஸ் ஃபேட்டி ஆசிட் ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. இதுதான் அப்சர்வபிள் ஃபார்ம். அடுத்து நியூக்ளிக் ஆசிட்ஸ் பார்த்தோம்னா பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் இருக்கக்கூடியது நியூக்ளியஸ். இது என்ன பண்ணுது, நியூக்ளிக் ஆசிட்னா பார்த்துருக்கோம், செயின் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். ஸோ அது நியூக்ளியோடைட்ஸை ரிலீஸ் பண்ணுது. இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து இதுக்கு மேலே, இதான என் ப்ராடக்ட், இதுக்கு மேலே ஆக்ட் ஆகும். என்ன இன்டெஸ்டைனல் என்சைம்ஸ் என்னென்னா நியூக்ளியோட்டிடேஸ், நியூக்ளியோசிடேஸ். நியூக்ளியோட்டிடேஸ் வந்து நியூக்ளியோடைட் மேலே ஆக்ட் ஆகி நியூக்ளியோசைட் ப்ளஸ் பாஸ்பேட் குரூப்பை ரிலீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நியூக்ளியோசிடேஸ் வந்து நியூக்ளியோசைடு மேலே ஆக்ட் ஆகி நைட்ரோஜினஸ் பேஸ் ப்ளஸ் அமினோ சுகர் கொடுக்கும். ஸோ இதான் சம்மரி சொல்லியாச்சு. இப்போ இந்த டேப்லர் காலம் பார்க்கலாம். பார்ட் பக்கல் கேவிட்டி, ஓரல் கேவிட்டி. அங்கே இருக்க கிளாண்ட் என்ன, சலைவரி கிளாண்ட். என்ன என்சைம் செக்ரீட் பண்ணுது, சலைவரி அமைலேஸ். ஆப்டிமம் pH என்ன சொன்னேன், 6.8. அந்த என்சைம் எந்த சப்ஸ்ட்ரேட் எதுக்கு மேலே ஆக்ட் ஆகுதோ அதுக்கு பேர் சப்ஸ்ட்ரேட். 30% ஸ்டார்ச் மேலே ஆக்ட் ஆகி அதிலிருந்து வரக்கூடிய எண்டு ப்ராடக்ட் என்ன, மால்டோஸ். ஸோ ஓரல் கேவிட்டி, சலைவரி அமைலேஸ், சப்ஸ்ட்ரேட் ஸ்டார்ச், எண்ட் ப்ராடக்ட் மால்டோஸ். அடுத்து பார்த்தோம்னா ஈசோஃபேகஸ் ஃபேரிங்ஸில் நோ என்சைம்ஸ், நோ டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். அடுத்து ஸ்டொமக்கில் பார்த்தோம்னா அதில் இருக்க கிளான்ஸ், அதாவது மியூகோஸாவில் இருக்க கிளான்ஸ் பேர் கேஸ்ட்ரிக் ஆர் ஃபண்டிக் கிளான்ஸ். அதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் என்னது, பெப்சின். ஸோ நம்ம பார்த்துருக்கோம் அசிடிக் pH 1.8, அதான் ஆப்டிமம் pH ஃபார் பெப்சின். HCl தான் பெப்சினோஜனை பெப்சினாக மாற்றுது. பெப்சின் என்ன பண்ணுது, சப்ஸ்ட்ரேட் என்ன, பெப்சினோட சப்ஸ்ட்ரேட் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் மேலே ஆக்டாக என்ன ரிலீஸ் பண்ணுது, என் ப்ராடக்டாக ப்ரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸ். அதாவது ஒரு பெரிய பீஸ் ஒரு சின்ன பீஸ், ப்ரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸ். அடுத்து ரெனின் அடல்ட்ஸில் இருக்குமா, இல்லை, அது இன்ஃபென்ட்ஸில் மட்டும்தான் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா மில்க் ப்ரோட்டீனான கேசினை கால்சியம் பேராகேசினேட்டாக மாற்றுது. அதான் கேர்ட்லிங் ஆஃப் மில்க். லிக்விட் ஃபார்மில் இருக்குது, செமிசாலிட் ஃபார்மை மாற்றுது. அப்போ தான் ரொம்ப நேரம் மில்க் ஃப்ளோ ஆகாமல் அந்த இடத்துல இருக்கும். அப்போ ப்ரோட்டியேசஸ், அதாவது ப்ரோட்டீன் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அதுக்கு மேலே ஆக்ட் ஆகி மில்க் ப்ரோட்டீன்ஸை நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு என்சைம் லைப்பேஸ், கேஸ்ட்ரிக் லைப்பேஸ். இது ஏன் மினிமல் ஆக்ஷன், ஏன்னா பைல் ஃபேட்டை எம்எல்சிஃபை பண்ணால் தான் லைப்பேஸ் நல்லா ஆக்ட் ஆக முடியும். ஸோ இது மினிமல் ஆக்ஷன். அடுத்து லிவர் வரும். லிவரில் ஹெப்படோசைட்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, பைல் என்சைம் இருக்கா, நோ. ஸோ அந்த pH பார்த்தோன்னா அல்கினைன். ஸ்டொமக்கில் பாருங்கள் அசிடிக் pH 1.8. லிவர், ஸ்மால் இன்டெஸ்டைன், பேங்க்ரியாஸ் எல்லாமே அல்கலைன் pH. ஸோ அந்த லிவரில் ஹெப்படோசைட்ஸ் பைல் செக்ரீட் பண்ணுது. பைலில் என்சைம் கிடையாது, pH அல்கலைன். சப்ஸ்ட்ரேட் எதுக்கு மேலே பைல் ஆக்ட் ஆகுது, ஃபேட். லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட்டை ஸ்மால் ஃபேட் ட்ராப்லெட் ஆகுது. என் ப்ராடக்ட் எமல்சிஃபைட் ஃபேட், அதாவது ஸ்மால் ஃபேட் ட்ராப்லெட். அடுத்து பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸில் இருக்க கிளான்ஸுக்கு பேர் அசினைன்னு சொல்லுவாங்க. பேங்க்ரியாட்டிக் அசினார் செல்ஸ் தான் செக்ரீட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த என்சைம்ஸ்லாம் என்னது, ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேஸ்,
இது மூணுமே ப்ரோட்டியேசஸ், அதாவது ப்ரோட்டீன் பிரேக்கிங் டவுன் என்சைம்ஸ். ஸோ இது பார்த்தோன்னா பிஹெச் அல்கிலைனா, ஸோ இது ப்ரோட்டீன் மேலே ஆக்ட் ஆகி, அதாவது இந்த ப்ரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸ் மேலே ஆக்ட் ஆகி டைபெப்டைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து பார்த்தோன்னா பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ், அதோட இன்னொரு பேர் என்ன, அமைலாப்சின். அது ரிமைனிங் 70% ஸ்டார்ச் மேலே ஆக்ட் ஆகி மால்டோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கடுத்து பேங்க்ரியாட்டிக் லைப்பேஸ் எது ஆக்டிவேட் பண்ணுது, பைல் ஆக்டிவேட் பண்ணுது. இந்த லைப்பேஸோட ஆக்ஷன் என்னது, அந்த எமல்சிஃபைட் ஃபேட் மேலே ஆக்ட் ஆகி மோனோ அண்ட் டைக்ளிசரைட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன், அதில் இருக்க கிளான்ஸ் பேர் என்ன, கிரிப்ஸ் ஆஃப் லைபர்குன். ஸோ என்சைம்ஸில் என்ன, என்ட்ரோகைனஸோட வேலை என்ன, அது போய் ட்ரிப்சினா மாற்றும், ட்ரிப்சின் ரிமைனிங் பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸை ஆக்டிவேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன் என் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் டைஜஷன் மேலே ஆக்ட் ஆகுமா, ஸோ டைபெப்டைட் மேலே டைபெப்டிடேஸ் ஆக்ட் ஆகி அமினோ ஆசிட்ஸை ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி டைசாக்ரைட்ஸான மால்டோஸ், குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ் மால்டோஸ், லாக்டோஸ் வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ், சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ், எல்லாம் 2 மோனோசாக்ரைட் இருக்கிறதுனால டைசாக்ரைட். ஸோ அது பிரேக் டவுன் பண்ணுற என்சைம்ஸான மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ் ஆக்ட் ஆகி மால்டோஸ், லாக்டோஸ், சுக்ரோஸ் மேலே ஆக்ட் ஆகி குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ், குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ் ரிலீஸ் பண்ணுது. அடுத்து இன்டெஸ்டைன் லைப்பேஸ் என்ன பண்ணும், பேங்க்ரியாட்டிக் லைப்பேஸ் வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ் மேலே ஆக்ட் ஆகி மோனோ அண்ட் டைக்ளிசரைட் கொடுத்துச்சு. ஸோ இது அதுக்கு மேலே ஆக்ட் ஆகி கிளிசரால் ப்ளஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் ரிலீஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் நியூக்ளியோடைடு மேலே ஆக்ட் ஆகி நியூக்ளியோசைட் ப்ளஸ் பாஸ்பேட் குரூப் ரிலீஸ் பண்ணுது. நியூக்ளியோசைடு மேலே ஆக்ட் ஆகி நைட்ரோஜினஸ் பேஸ் ப்ளஸ் சுகர் கொடுக்குது. இதெல்லாம் அப்சர்வ் ப்ராடக்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் என்சைம் டைஜஷன். டைபெப்டைட், மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ் டைரெக்டாகவே டைஜஷன் வந்து இன்டெஸ்டைனில் தான் நடக்குது. மால்டோஸ் வந்து ஸ்டார்ச்லேருந்து வந்தது, இது டேரெக்டாக நம்ம சாப்பிட்ற மில்க் ஃப்ரூட்ஸ்லேருந்து வருது. அதுக்கப்புறம் மோனோ டைக்ளிசரைட், அதாவது பேங்க்ரியாட்டிக் என்சைம் வந்து ட்ரைக்ளிசரைட் மேலே ஆக்ட் ஆனதுனால வந்தது. நியூக்ளியோடைடு வந்து பேங்க்ரியாட்டிக் என்சைம் நியூக்ளிக் ஆசிட் மேலே ஆக்ட் ஆனதுனால வந்தது. ஸோ இது எல்லாமே என் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இன்டெஸ்டைனல் என்சைம் டைஜஷன். இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணிடுறோம். லார்ஜ் இன்டெஸ்டைன் பார்த்தோம்னா நோ டைஜஸ்டிவ் என்சைம், ஒன்லி மியூக்கஸ். இந்த மியூக்கஸ் என்ன பண்ணுது, அட்ஹியர் பண்ணுது அந்த அன்டைஜஸ்டட் அன்அப்சார்ப்ட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் பேர் ஃபீசிஸாக, அதை அதாவது ஒன்றா சேர்த்து லூப்ரிகேட் பண்ணி ரெக்டமில் டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி ஆனஸ் வழியாக வெளில அனுப்புகிறோம். அதுக்கு பேர் தான் எஜெஷன் ஆர் டிஃபிகேஷன். அடுத்து நம்ம பார்க்குறது எப்படி மியூக்கோசா ஆசிட்லேருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் ஸ்டொமக்கில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எது செக்ரேட் பண்ணுது, பரேட்டல் ஆர் ஆக்சின் டிக்சன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரேட் பண்ணுது. அந்த அசிடிக் பிஹெச் மியூக்கோசாவை அரிச்சிரும். ஸோ ஸ்டொமக் அதை எப்படி தடுத்துக்குதுன்னா, ஸ்டொமக்கில் இருக்க மியூக்கஸ் நெக் செல், நம்ம கிளான்ஸில் பார்த்துருக்கோம், மியூக்கஸ் நெக் செல் வந்து மியூக்கஸ் செக்ரேட் பண்ணுது. அது என்ன பண்ணும், அந்த மியூக்கோசா மேலே அந்த மியூக்கஸ் செக்ரேட் ஆகிறதுனால அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். அந்த ஆசிடை அரிக்க ஒரு ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணிடும். அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ஜூஸில் பைகார்பனேட் இருக்குது, அதுவும் நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ இந்த அசிடிக் கைம் அடுத்து நம்ம சொல்லியிருக்கோம்ல, கைமுன்றது ஃபுட்டு ப்ளஸ் கேஸ்ட்ரிக் ஜூஸ், அது அசிடிக் தானே, pH 1.8. ஸோ ஸ்டொமக்கை வந்து இந்த மியூக்கஸ் நெக்ஸிலேருந்து வர மியூக்கஸும் பைகார்பனேட்டும் காப்பாற்றிடுச்சு. அடுத்து அந்த அசிடிக் கைம் ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் வருது. ஸோ அங்கே இருக்க மியூக்கோஸை அரிக்காமல் எது தடுக்குது, இதில் மியூக்கஸ் செக்ரேட் பண்ணுறது காப்லெட் செல். அதுக்கப்புறம் டியோடினமில் சப்மியூக்கோஸில் இருக்கக்கூடிய ப்ருன்னஸ் கிளாண்டு. இப்போ பேங்க்ரியாட்டிக் ஜூஸ்லையும் பைகார்பனேட் இருக்குது. இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனோட மியூக்கோசல் லேயர் அரிக்காமல் பார்த்துக்குது. ஸோ இது எல்லாமே ப்ரிவெண்ட் எக்ஸ்கோரியேஷன் என்ன, அரிச்சிரும் அந்த மியூக்கோசா. ப்ரிவென்ட்ஸ் எக்ஸ்கோரியேஷன் ஆஃப் மியூக்கோசா டியூ டு HCl, இது மியூக்கோஸ் பைகார்பனேட். இதெல்லாமே அவ்வளோதான் சம்மரி. நோட்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நோட்ஸோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. பை.